நீ துதி செய்வாய். எண்ண முடியாத கிருபைகள்காய் என்றும் தாங்கும் அவர் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். குறிவைத்த எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. குறிவைத்த எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் உண்டு உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் உண்டு உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ண முடியாத கிருபைகள்காய் என்றும் தாங்கும் அவர் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உந்தன் நேசர் உந்தன் பங்கு தம் தாசருக்கு நிதியவர். தன்னேசர் உந்தன் பங்கு தம் தாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான நாளின் காலை பொழுதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நேற்றைய தினத்தில் நாம் தீமையானவைகளை பாராமல் நம்முடைய தேவன் சுத்த கண்களுடையவராய் இருக்கிறது போல நாமும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் கூட வேதம் சொல்லுகிறது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஆகவே நாமும் கூட அவரை பின்பற்றுகிறவர்களாக, அவரை விசுவாசிக்கிறவர்களாக, அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவருடைய கண்கள் உற்று நோக்குகிறது. ஆண்டவருடைய கண்கள் நம்மை நிறுத்து பார்க்கிறது என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் உற்று பார்க்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட விதமாய் நம்மை தேவன் பார்க்கிறதற்கு நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க அவசியப்படுகிறது. அவர் தீமையை பார்த்து மனஸ்தாபப்பட்ட வேளைகள் அநேகம் உண்டு. அவர் மனஸ்தாபப்பட்டதுனால அழிந்து போன உலகங்கள் உண்டு. இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் அப்படி பார்ப்பார் என்றால் நாம் அழிந்து போயிருப்போம் இன்றைக்கோ. ஆனால் அவர் நம்மிடத்தில் இரக்கமுள்ளவராக, பொல்லாத உலகத்தில் வாழ்ந்த நோவாவுக்கு அவர் கண்களில் கிருபை கிடைத்தது போல, சோதோமுக்குள்ளே வாழ்ந்த லோத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் இரக்கம் கிடைத்தது போல, இந்த கால வேளையில் நமக்கு ஒரு இரக்கம் ஆண்டவருடைய பார்வையில் கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய கண்களை எனக்கு தாரும், உம்மை போல என் கண்களை சுத்திகரியும். யோபு சொன்னானே, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நோக்கமாய் இருப்பது எப்படி என்று சொல்லி, அப்படி நாம் நம்மை ஒரு பொருத்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இனி தீமையானவைகளை பார்த்து என் கண்களை நான் தீட்டுப்படுத்த மாட்டேனப்பா.
உம்மை பார்க்கிற கண்களை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரை நாங்கள் பின்பற்றுகிறோமே, ஆராதிக்கிறோமே, தெய்வம் என்று சொல்லுகிறோமே, சிருஷ்டிகர் என்று சொல்லுகிறோமே. உம்மை போல நாங்கள் பரிசுத்தமாய் தீமைக்கு எங்கள் கண்களை விலக்கி காத்து கொள்ளும்படியான கிருபையை தந்து எங்களை வழிநடத்தும். ஆசீர்வதி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையினாலே தொடப்பட, உடைய வல்லமையினால் தொடப்பட, உடைய பலத்தினால் ஆளப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல கிருபைகளையும் இரக்கத்தையும் கட்டளையிட்டு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிறதே இவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் இதை அனுப்பி வையுங்கள். அவர்கள் கேட்கட்டும். யாராயிலும் ஒருவர் ரட்சிக்கப்பட்டாலும் உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.